உங்கள பத்தி மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் முக்கியம் இல்லங்க. நீங்க உங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட வாழ்க்கையில மாற்றங்கள் வரும். அது மட்டும் இல்லாம உங்கள மத்தவங்க மதிக்கிறது, புகழ்றது, அங்கீகரிக்கிறதெல்லாம் நடக்கட்டும், நடக்காம போகட்டும். ஆனா, உங்கள நீங்க அங்கீகரிங்க. உங்க மேல நீங்க மரியாதை வைங்க. சின்ன விஷயமோ, பெரிய விஷயமோ, அத செஞ்சு அதுல ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா, உங்கள நீங்க புகழ்ந்துக்கோங்க. உங்களால எதையும் செய்ய முடியும் அப்படின்ற மனநிலைய உருவாக்கிக்கோங்க. உங்களோட பலம் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உண்மையான அன்புக்கும் பொய்யான அன்புக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தாங்க. உண்மையான அன்பு உங்க கூட பேசுறதுக்கான நேரத்தை உருவாக்கும். உங்களோட குறைகளை கூட நிறைகளா மாற்றக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பக்குவத்தை கொடுக்கும். உங்க மேல அன்பையும் பாசத்தையும் அக்கறையும் அதிகரிக்க சொல்லும். உங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க சொல்லும். அதுவே பொய்யான போலியான அன்பு அப்படின்றது உங்ககிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட ஒரு பெரிய பிரச்சனையா ஆக்கி உங்களை விட்டு பிரிஞ்சு போறதுக்கான காரணத்தை தான் தேடும். இவங்க மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சு, என்னோட விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணேன். என்ன விட அதிகமான நேரத்த அவங்களுக்கு செலவழிச்சேன். என் மேல இருக்க அக்கறைய விட அவங்க மேல அக்கறை வச்சேன். ஆனா இவங்க இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்களே! அப்படின்னு நெனச்சு நீங்க வருத்தப்படுறத விட, சரி இப்பனாவது இவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு நெனச்சு சந்தோஷப்படுங்க. சிலரோட துரோகங்கள் உங்க கூட பழகுனவங்க யாரு, எப்படிப்பட்டவங்க அப்படின்றத புரிய வைக்கும். இன்னும் சில பேரோட துரோகம், நீங்க யாரு, உங்களோட தகுதி என்ன அப்படின்றதையே உங்களுக்கு புரிய வைக்கும்.